ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1810 பகுதி. கலிகன்றி அரட்டமுக்கி அடியார் சியம் என்றெல்லாம் புகழப்படக்கூடிய திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தின் 9ஆம் திருமொழி திருமாலிரும் சோலை திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி. 8ஆம் திருமொழி போலவே அதிலே இன்று நாம் அனுபவிக்க இருக்கும் பாசுரம் 4வது பாசுரம். சென்ற பாசுரத்தில் ஆலிலையில் பள்ளி கொண்ட அண்ணலை பற்றி சொன்னார். அந்த அரங்கன் உலகத்தையெல்லாம் படைத்தவன், திருமாலிருஞ்சோலையிலே நிற்பவன், ஆலிலை பள்ளி கொண்டான். உலகு ஏழையும் உண்டு காத்து உமிழ்ந்தவன் அவன். அப்படி ஆலிலை பள்ளி கொண்ட அண்ணலே நரசிங்கப் பெருமானாய் அவதரித்து நமக்கருள திருமாலிருஞ்சோலை மலையிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறாள் திருத்தாயார். பரகால நாயகியினுடைய திருத்தாயார் நரசிங்கமூர்த்தி தான் இந்த திருமாலிருஞ்சோலை பெருமான் என்று கூறுகிறார். சிங்கமது ஆய் அவுணன் திரள் ஆகம் முன் கீண்டுகந்த பங்கைய மாமலர் கண் பரனை எம் பரஞ்சுடரை. சிங்கமதுவாய் அவுணன் திரள் ஆகம் முன் கீண்டு உகந்த பங்கைய மாமலர் கண் பரனை எம் பரஞ்சுடரை. திங்கள் நல் மாமுகில் சேர் திருமாலிருஞ்சோலை நின்ற நங்கள் பிரானை இன்று நணுகும் கொல் என் நல்நுதலே. திங்கள் நல் மாமுகில் சேர் திருமாலிருஞ்சோலை நின்ற நங்கள் பிரானை இன்று நணுகும் கொல் என் நல் நுதலே. அழகிய நெற்றியை உடைய என்னுடைய பெண் அவள் அந்த நங்கள் பிரானை, நம் பிரானை, திருமாலிருஞ்சோலையில் நிற்கின்ற நம் பிரானை சென்றடைவாளா என்று கேட்கிறாள். சிங்கமதுவாய் அவுணன் திரள் ஆகம் முன் கீண்டு உகந்த பங்கைய மாமலர் கண் பரனை. பிரகலாதாழ்வான் வருந்திய காலத்திலே நரசிங்க வடிவெடுத்து இரணியனுடைய, அவுணன் என்றால் இரணியன், அரக்கன் என்று பொருள், இரணியனுடைய வலிய மார்பினை, ஆகம் என்றால் மார்பு என்று பொருள், திரள் ஆகம் வலிய மார்பினை முன் கீண்டு எளிதாக கிழித்து மகிழ்ந்த உகந்தானா. ஏன் அதை கிழித்து உகந்தான்? ஏனென்றால் தேவர்களையெல்லாம் அவன் துன்புறுத்தி வந்தான். தனது பரமபக்தனான பிரகலாதனை கொடுமைப்படுத்தினான். அதனாலே அவன் வயிற்றை கிழித்ததனாலே உகந்தான். உகந்த பங்கைய மாமலர்கண் பரனை, பெரிய தாமரை மலர் போன்ற, பங்கயம் என்றால் தாமரை அல்லவா, பெரிய தாமரை மலர் போன்ற கண்களை உடைய மேம்பட்டவனாய், பரன் என்றால் மேம்பட்டவன், பரமாத்மா பரனை, எம் பரஞ்சுடரை, எமக்கு தலைவனான பேரொளி வடிவானவனை, பரஞ்சுடரை, திங்கள் மாமுகில் சேர் நல் திருமாலிருஞ்சோலை நின்ன நங்கள் பிரானை, சந்திரனையும் மேகங்களையும் அளாவிய சிகரங்களை உடைய பெரிய திருமாலிருஞ்சோலை மலையிலே உகந்தருளி நின்ற நம் தலைவனை, நங்கள் பிரானை, நம் தலைவனை என் நன்னுதல் என்று நணுகுங்கொல், என் நல் நுதல் இன்று நணுகுங்கொல், என் மகள் என்று தவறாது அணுகப்பெறுவாளா, அடைவாளா என்று கேட்கக்கூடிய பாசுரம் இது. சிங்கமதுவாய் அகுணன் திரளாகம் முன் கீண்டுகந்த பங்கைய மாமலர் கண் பரனை எம் பரஞ்சுடரை, திங்கள் நல் மா முகில் சேர் திருமாலிருஞ்சோலை நின்ற நங்கள் பிரானை இன்று நணுகுங்கொல் என் நல்நுதலே என்ற இந்த பெரிய திருமொழி பாசுரம். இதற்கு நேரடியான பொருள் சொல்ல புகுந்தால், பதவுரை சொல்ல புகுந்தால், முன்னொரு காலத்தில் நரசிம்மமூர்த்தியாகி இரணியனுடைய வலிய மார்பை எளிதாக கிழித்து திருவுள்ளம் உவந்தவனும், பெரிய தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவனும், எல்லாரிலும் மேம்பட்டவனும், எமக்கு நாதனும், பரஞ்சோதி என்று ஓதப்பட்டவனும், சந்திர மண்டலத்தையும் மேகமண்டலத்தையும் தொடும்படியான
மலை உயரமான மலையுடைய நல்ல திருமாலிருஞ்சோலையில் நிற்பவனுமான எம்பெருமானை அழகிய நெற்றியை உடையவளான என் மகள் இப்போது சென்று சேர்ந்திடுவாளோ என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது. நான் சென்று அடைவேனா? நான் எப்போது திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை சென்று அடைவேன்? சென்று அடைதல் என்றால் திருமாலிருஞ்சோலையில் தான் இருக்கிறார். அவர் எம்பெருமானை பார்க்கிறார், புறக்கண்களால் பார்க்கிறார். அவர் கேட்பது பரமபதத்தை எப்போது அடைவேன், உன் திருவடிகள் உன்னோடு எப்போது சங்கமிப்பேன் என்று கேட்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். சிங்கமதுவாய் அவுணன் திரள் ஆகம் முன்கீண்டு உகந்த பங்கைய மாமலர் கண் பரனை எம் பரஞ்சுடரை. சிங்க உருவெடுத்து இரணியனுடைய வரங்களின் ஆற்றலால் உறுதியான மார்பினை திரள் ஆகம் முயற்சியின்றி கிழித்து சிறுவனான பிரகலாத ஆழ்வானுடைய பகையை நீக்கப் பெற்றோமே என்ற அதனால் மகிழ்ந்த மகிழ்ச்சி திருக்கண்களிலே வெளிப்படும்படியாக இருக்கும் மேலார்க்கும் மேலாயவனை. சிங்கமதுவாய் அவுணன் திரள் ஆகம் முன்கீண்டு உகந்த பங்கைய மாமலர் கண் பரனை எம் பரஞ்சுடரை. பரஞ்சுடர் ஜுவலந்தம், சுடர் வீசுகிறது என்று சொல்லுவது போல எம்பெருமானுடைய திருமேனியிலே பிறந்த ஒளி சொல்லப்பட்டது. பரஞ்சுடர் ஒளி வடிவானவன். திங்கள் நல் மாமுகில் சேர் திருமாலிருஞ்சோலை நின்ற நங்கள் பிரானை இன்று நணுகும் கொல் என் நல் நுதலே. சந்திரனுடைய இருப்பிடம் வரை ஓங்கிய சிகரத்தை உடைய தென் திருமலையிலே வந்து அந்நியனாய் நமக்கு எளியனானவனை நமக்கு அருகிலே வந்து நிற்கிறான், நமக்கு எளிமையாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தென் திருமலையிலே திருமாலிருஞ்சோலையிலே வந்து நிற்கிறான். அப்படிப்பட்ட அந்த எளிமைக்கு தோற்றிருக்கும் என் மகள் தவறாமல் சென்று கிட்டும் ஆற்றலை பெறுவாளோ என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது. பலகார நாயகியின் திருத்தாயார் கேட்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் இது. பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். சிங்கம் அது ஆய் அவுணன் திரள் ஆகம் முன்கீண்டுகந்த பங்கைய மாமலர் கண் பரனை எம் பரஞ்சுடரை. திங்கள் நல் மாமுகில் சேர் திருமாலிருஞ்சோலை நின்ற நங்கள் பிரானை இன்று நணுகும் கொல் என் நல் நுதலே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகப்பிரான் திருவடிகளே சரணம். ஆலிநாடன் அடையார் சீயம் மங்கை வேந்தன் கொற்றேவல் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் அபயப்பிரதராஜர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.